மக்களே, தினமும் ஒரு ரத்தினக்கல்லை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு ரத்தினக்கல் ஜிர்கான். இந்த ஜிர்கானில் என்னென்ன நிறங்கள் இருக்குது, எந்தெந்த நாடுகளில் கிடைக்குது, எல்லாவற்றையுமே நம்ம முழுமையாக பார்க்கலாம். வாங்க. இந்த ஜிர்கானுடைய ஹார்ட்னஸ் வந்து 6லிருந்து 7.5 வரைக்கும் கடினத்தன்மை கொண்டது. நிறைய நிறங்கள் இருக்குதுங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது ப்ளூ ஜிர்கான். கம்போடியாவில் இருக்கிற அந்த ரத்னகிரி அந்த மைன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ளூ ஜிர்கான் தான் சந்தபுரி. கம்போடியாவுடைய பார்டர் வந்து இந்த சந்தபுரி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக லகுவாக அங்கே மார்க்கெட்டில் அதிகமாக வருது. நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக சந்தபுரியில் இந்த ப்ளூ ஜிர்கான் வாங்கலாம். இந்த ப்ளூ ஜிர்கானுடைய உண்மையான நிறம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குங்க. டார்க் சாக்லேட் கலரில் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது இந்த நீல நிறம் அழகான ஒரு புரட்டி நிறம் வருது. இது கம்போடியா மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா, தன்சானியா, ஆஸ்திரேலியா, வியட்நாம், பர்மா, மடகாஸ்கர் இந்த மாதிரி நாடுகள்லையும் கிடைக்குது. ஆனால் பெரும்பான்மையான அந்த ப்ளூ ஜிர்கான் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் கம்போடியா தான். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் ஜிர்கான். பாருங்க, அப்படியே டைமண்டை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு வெட்டு இருக்கும். இந்த தன்சானியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மைன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒயிட் ஜிர்கான் தான் ரொம்ப அழகாகவும் புரட்டியாகவும் இருக்கும். எல்லோ ஜிர்கானில் வந்து நிறைய ஷேடில் நிறம் மாறுதுங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக எல்லோ, பிங்க்கு, ப்ரௌனு, ரெட்டு இது மாதிரி பல நிறங்கள் வந்து இந்த எல்லோ ஜிர்கானில் வருது. மடகாஸ்கர் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஜிர்கான் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். நிறைய குவான்டிட்டியாகவும் கிடைக்குது. இப்போ நம்முடைய ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாருமே மடகாஸ்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் ஸ்ரீலங்காலேருந்து வெட்டி இங்கே தாய்லாந்துக்கு மற்ற உலக நாடுகளுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லோ ஜிர்கானில் பெரும்பான்மையான 90% கற்கள் வந்து இயற்கையாகவே கிடைக்குது. சூடுபடுத்தப்படாதது, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் உட்படுத்தப்படாதது. அதில் ரெட்டுங்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். பிங்க் கலரும் கொஞ்சம் ரேராக இருக்கும். நம்மகிட்ட எல்லா நிறமுமே வச்சிருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் பிங்க் ஜிர்கான். இந்த பெரிய சைஸ் பார்க்க போகும்போது அது என்ன செய்யுது, இந்த எல்லோ சஃபயருடைய அந்த லுக்கு வந்து இருக்கும். குறிப்பாக எல்லோ ஜிர்கானை வாங்கும்போது சந்தப்பூரில் வாங்குற எல்லோ ஜிர்கான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு எல்லோ ஜிர்கான் தான். அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து 24 ஹவர்ஸ் கூட இருக்காது, அப்படியே ப்ரௌனாக மாறிடும். திரும்ப சூடுபடுத்தும் போது திரும்ப இந்த எல்லோ கலர் வரும். அது புதுசாக வாங்க போகும்போது அது எல்லோ சஃபயரை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த நிறம் வந்து ஒரு உண்மையான நிறம் இல்லை, ஈஸியாக உடனே நிறம் மாறி. அதனால் சந்தபுரிக்கு போகிறவங்க அதை கொஞ்சம் கவனமாக வாங்கணும். இப்போ நம்ம பார்த்த ஜிர்கான்லேயே ரொம்ப ரேர் கலர் ஜிர்கான் சொன்னால் அது கிரீன் ஜிர்கான் தாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் உட்படுத்தப்படாத ஒரு கல்லுன்னு சொல்லலாம். இது கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்ரீலங்கா தான். அங்கே மட்டும்தான் இந்த ஜிர்கான் கிடைக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இது கிடைக்கிறது ரொம்ப குவான்டிட்டி குறைச்சலாகவே கிடைக்கும். நம்ம வந்து சாதாரணமாக எல்லோ ஜிர்கான், ப்ரௌன் ஜிர்கான், ப்ளூ ஜிர்கான், ஒயிட் ஜிர்கான்லாம் வந்து அதாவது பல ஆயிரம் கேரட்டுகளை ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஆனால் கிரீன் ஜிர்கானை பார்க்குறது ரொம்ப ரேரு. அதுலேயும் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல ஒரு வாட்டர் பாடி மாதிரி பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கும். இந்த ஜிர்கானை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கும்போது கியூபிக் ஜிர்கானியான்னு சொல்லி மார்க்கெட்டில் விளா விடுறாங்க. அது வந்து நேச்சுரல் கிடையாது, அது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். கியூபிக் ஜிர்கானியாவுக்கும் ஜிர்கானுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம பார்த்த எல்லாமே இயற்கையாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதை பட்டத்திட்டப்பட்ட கற்களை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ரத்தினக்கல்லை பற்றி நாளை பார்ப்போம். நன்றி.